தொடர் வலிகள். பொதுவாக ஒருத்தர் உடம்புல ஒரு குறிப்பிட்ட வயசு ஆன உடனே வலி என்கிற ஒரு உணர்வு எல்லா பகுதியிலுமே ஏற்படும். இது தொடர் வலியாக எப்படி மாறும் என்பதை பற்றிய விவரமான காணொளி தான் இது. இப்போ நம்ம உடம்பு இயற்கையாகவே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வல்லமை வாய்ந்தது தான் நம்ம உடல். அப்படி தான் ஆண்டவன் நமக்கு இயற்கையானது படைக்கப்பட்டிருக்கிறது. தினமும் ஏற்படுகிற வலியை போக்க ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும் பொழுது நமது உடலை சீராக்குவதற்காக, நமது உடலை சமநிலைப்படுத்துவதற்கு காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. நமக்கு காய்ச்சல் வந்தால் ஓய்வு எடுப்போம். காய்ச்சல் வந்தால் எளிய இட்லி கஞ்சி போன்ற எளிய உணவுகளை சாப்பிடுவோம். அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு அந்த வலியை சரி செஞ்சிருமா. அந்த ஓய்வு எளிய உணவு கிடைக்காத பட்சத்திலே, சரியாக நாம் கவனிக்காத பட்சத்திலே அந்த வலியானது தீராத நிரந்தர வலியாக மாறிவிடும். பொதுவாக இந்த முட்டு வலின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மூட்டுக்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் ஒரு ஜவ்வு இருக்கும். இந்த ஜவ்வு வலு இழந்துடும் வயசாக ஆக. அதில் இருக்க நீர்மத்தன்மை லிக்விட் மாதிரி இருக்கிறது மாறிடும். சுருங்கி விரியக்கூடிய தன்மை மாறிடும். எலும்புடன் ஒட்டி இருக்கக்கூடிய சதைகள் வலுவிழந்துவிடும். இதனால தான் மூட்டு வலி வருதுங்க. இப்போ முட்டு வலி வந்த உடனே வலி மாத்திரை எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. எதிர்கால நோயை ஆரம்பத்திலேயே முன்னறிவிப்பு என்ன என்பதை அறியாமல் உடனே வலி மாத்திரை போடக்கூடாது. இப்போ வலிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், பிட்யூட்ரிக்கு அருகில் ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. நம்ம உடம்பு வலி எங்கே இருந்தாலும் அதை மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய, உணர்த்தக்கூடிய அருமையான ஒரு பகுதி தான் இந்த ஹைப்போதாலமஸ். நம்ம வலி வந்தோடனே மாத்திரையை போட்டுறோம். போட்டவுடனே அந்த வலியை நின்றுடும். அப்போ ஹைப்போதாலமஸ் மூளைக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குறோம். ஆனால் வலியை வலி நிவாரணி கட்டுப்படுத்தி இருக்கிறதே ஒழிய, அந்த வலியினால் ஏற்பட்ட பிற பகுதியினுடைய நோயினுடைய தாக்கம் உடம்புலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். அதை மூளைக்கு செல்வதை தவிர்த்து விடுகிறது. அதனால் வலிக்கான காரணிகள் உடம்புலேயே இருந்து கொஞ்ச நாள் ஆக ஆக உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ வலிக்கான அடிப்படை பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெண்டாவது, வலி மாத்திரை அதிகம் எடுக்கக்கூடாதுங்க. வலி மாத்திரை அதிகம் எடுத்தோம்னா வலி குறையுமே ஒழிய சிறுநீரகம் பாதிக்கும், கல்லீரல் செயல்பாடுகள் பாதிக்கும், உடம்பு சோர்வு ஏற்படும், பல மெயினான ராஜ உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்துடும். அப்போ இந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவு முறைகள்லாம் எடுக்கலாம், என்ன மாதிரி செய்யலாம்னா, அடிக்கடி நீர் பருகி கொண்டே இருக்கணும், போதிய அளவு தூங்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், யோகா பண்ணணும், உட்காரும் போது நிமிர்ந்து உட்காரணும், உட்காரும் போது கீழே சேர் போடாமல் கீழே உட்காரணும், உடல் எடையை குறைப்பதற்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சாப்பாடு உணவு ஒரு பக்கம் இருக்க, நமக்கு சுகர் இருக்கா, ரத்த பதிப்பு இருக்கா, தைராய்டு இருக்கா, கொழுப்பு இருக்கா, ரத்த சோகை இருக்கா, கட்டிகள் இருக்கா, ரத்த அணுக்கள் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி பரிசோதனையும் பண்ணிக்கிடணும். பண்ணோம்னா அந்த வலிக்கு உண்டான பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது சிறப்பு. பொதுவாக வலி சார்ந்த பிரச்சனைக்கு எப்படிப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா, தக்காளி எலுமிச்சையை தவிர்த்திடணும். அதே மாதிரி இறைச்சி பாலையும் தவிர்த்திடணும். தவிர்த்தோம்னா இந்த வலி சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இப்போ என்ன மாதிரி காய் எடுக்கலாம் அப்படின்னா, பூசணிக்காய், அவரைக்காய், வாழைத்தண்டு, உலர் திராட்சை, வாழைப்பழம், தண்ணியில் ஊற வைத்த பேரிச்சம்பழம், அன்னாச்சி பழத்தை தண்ணியில் ஊற வச்சு அதில் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்றது, முருங்கைக்கீரையை காம்புடன் நீரில் கொதிக்க வைத்து குடிக்கிறது, வெங்காயத்தை நெய்யில் வதக்கி, சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நெய்யில் வதக்கி சாப்பிட்றது, அகத்திக்கீரை, கேரட்டு சாறு, அந்த கேரட்டு சாறில் கொஞ்சம் மிளகுத்தூள் தேன் விட்டு கலந்து சாப்பிட்றது, நெல்லிக்காய், முருங்கை, முள்ளங்கி, இதெல்லாம் எடுத்தோம்னா வலி நிவாரணத்துக்கு நல்ல ஒரு உணவுப் பொருட்கள். வெளி உபயோகமாக வலிக்கு என்ன மாதிரி எண்ணெய்களை தயார் பண்ணலாம் அப்படின்னா, வீட்டிலையே நீங்கள் நல்ல செக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் இதை கலந்து வச்சு தேய்ச்சிக்கிட்டு வந்தாலே ஒரு நல்ல வலி நிவாரணியாக வெளிப்பூச்சிக்கு பயன்படுத்தலாம். உள் மருந்தா ஏதாவது எடுக்கலாமான்னா, திரிபலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இது கடைகள்லேயே கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் திரிபலா சோரணம்,
இதை நீங்கள் டெய்லி நைட்டு படுக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது, உடம்பு உஷ்ணம் மாறிடும், வாத பித்த சிலேத்துமை சரியாயிடும், வலி பிரச்சனை இருக்காது, சுகர் வராது. சுகர் இருந்தாலும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். திரிபலா வந்து ஒரு அற்புதமான ஒரு காயகற்ப மருந்து மாதிரி, அதை நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலியையும் தீக்கணும், உள்ளே இருக்க உடல் செயல்பாட்டுன்னு சொல்லக்கூடிய வாதம் பித்தம் சிலேத்துமத்தை மேம்படுத்தக்கூடிய அளவில் ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னா பாரம்பரிய மருத்துவர்கள் இது சார்ந்த ஒரு சில மூலிகை பொருட்களை வச்சு தயார் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரி மூலிகைன்னா உங்கள் வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது, பக்கத்தில் கிடைக்கக்கூடியதான். சுக்கு, மிளகு, திப்பிலி, தனியா என்று சொல்லக்கூடிய காய்ந்த கொத்தமல்லி, அமுக்கரா, நெரிஞ்சில், அது மாதிரி யானை நெரிஞ்சில், முடக்கத்தான், வேலிப்பருத்தி, வாத மடக்கி, வாத நாராயண, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதில் ஒரு சூரணம் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் எடுத்துகிட்டு வந்தால், நான்லாம் இதை வந்து ஒரு 15 வருஷமாக எடுத்துகிட்டு வரேன் தினமும் இந்த பொடியை. இதனால் வந்து வயதான தோற்றத்தை குறைக்கிறது, அதே மாதிரி நல்ல தெம்போடு இயங்க வைக்குது, ஆக்டிவாக இருக்க வைக்குது. வாதம் பித்தம் சிலேத்துமத்தை கொடுப்பதனால நோய் வராமல் உடல் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகிறது. இதுக்கு பேர் முடக்கருக்கு சூரணம்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தேவைன்னா கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நீங்கள் வாங்கிக்கிடலாம். இது ஜென்ரலாகவே தினமும் எடுக்கும் பொழுது உடம்பு சொடுக்கிறது மாதிரி இருக்கும். உங்களுடைய இயற்கையான வேலைகளை நீங்கள் வாட்டுக்கு பார்த்துக்கிடலாம். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மருந்துகள் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உடம்பு வலியும் இருக்காது. உடம்பு வலி இல்லைன்னா ஆக்டிவாக நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேவைப்படுமானா இந்த காணொலியில் என்னுடைய அலைபேசி எண் குறிக்கப்பட்டிருக்கும். கேட்டிங்கன்னா உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் என்று கூறி உங்கள் வலிகளை இயற்கையாக குறைப்பதற்கு முயற்சியுங்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.